பாவி வலிய வந்து அட்ரஸ் கேட்டு என்ன கொலைகாரி ஆக்கிட்டியே. ஃபைனல் டச் கொடுத்து பாப்போம். கன்ஃபார்ம். ஐயோ, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் குடும்பமானமே போயிடுமே. இப்ப என்ன பண்றது? கரெக்ட், அதுதான் பண்ணோம். வீடு என்னடா இது ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, எல்லாமே பயமுறுத்துது. ஐயோ கடவுளே. பேஷண்ட். ஐயா, அம்மா. ச்சே. பாவி நாதாரி, என்னை சிக்கல்ல மாட்டி விட்டியாடா. ஐயோ, எப்படியோ ஒரு வழியா ஆள் இல்லாத இடமா பார்த்து அடக்கம் பண்ணிட்டோம். கடவுளே, எதுவுமே நான் வேணும்னு செய்யலப்பா. ஏதோ கை தவறி தப்புதா தப்புதா. கௌசல்யா, கௌசல்யா. என்னங்க? சாரிங்க. அந்த அட்ரஸ் எங்கன்னு பார்த்து சொல்லு. என்னது அட்ரஸா? அட்ரஸ் தானே கேட்டேன், அதுக்கு அட்ரஸ் சார் வாய் திறக்கல. அட்ரஸால தானே வினையே வந்துச்சு. என்னது? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நீங்க எந்த அட்ரஸ் கேட்குறீங்க? அந்த புது கிளையண்டோட அட்ரஸ் கொடுத்தனே, விசிட்டிங் கார்டு, அது ரூம்ல இருக்கா பாரு. அந்த நாயால என் புருஷன் கேட்குற அட்ரஸ் கூட என்னால் சொல்ல முடியல. என்ன பண்றது? போறேன். கௌசல்யா நில்லு. என்னங்க? ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்க மாதிரியே இருக்க. இல்லையே, என்ன பார்த்தா பதட்டத்துல இருக்க மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஆட்டத்திலே அழகா தான் இருக்க. நம்ப முடியல, அழகா இருக்கேன்னு சொல்ல வரேன். ரொம்ப முக்கியம். அடி கௌசல்யா, முடியாலே அடிச்சு முடிச்சிருவ போல் இருக்க. மா மா அம்மா, ஸ்டாப் ஸ்டாப். கூப்பிட்டது நானு. டிஃபன் எடுத்து வைங்க. அதுக்கு ஏன்டா ராப்பிச்சக்கார மாதிரி எம்மா எம்மான்னு கத்துற? நானா? நீங்க தான் அப்படி பேசுறீங்க. டிஃபன் எடுத்து வைங்கம்மா. அதுக்கு அம்மா டிஃபன் எடுத்து வைமான்னு சொல்லிருக்கலாம்ல. அம்மா டிஃபன் எடுத்து வைமா. போதுமா? சரி, ஏன் பதற நீ? இல்லடா, ஒண்ணுமே இல்லையே. சரி, டிஃபன் எடுத்து வை. ஏன் உன் பொண்டாட்டியை கேட்க வேண்டியதானே? ஏன் நீ வச்சேன்ன? இல்லடா, நான் டிஃபனை வைப்பேன், நீ ஏதாவது குறை சொல்லுவ, நான் அப்படியே கொலை பண்ணிடுவேன். எது? இல்ல, கோவப்படுவேன்னு சொல்ல வந்தேன்டா. எதுக்குடா வம்பு? இங்க பாரு, எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை. நீ என்ன பண்ற? எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கிட்டே டீல் பண்ணிக்க. என்ன ஆளை விடுப்பா, நான் உள்ள போறேன். அது உள்ள இல்ல, வெளியே. வெளியே வா. அப்ப நான் வெளியே போறேன். ஐயோ, உள்ள வா, உள்ள போறேன். என்னாச்சு இந்த ரெண்டு பேருக்கும்? ஒரு மார்க்கமாவே இருக்காங்க. நாமளே போட்டுக்கிட்டு சாப்பிட மாதிரி ஆயிப்போச்சே.
பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே. எதுக்குடா இந்த நேரத்துல இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க? நல்ல பாட்டு தானம்மா, ரமண மகரிஷி எழுதுறது. ஐயோ பாடாம சாப்பிடுறா. ஆ, ஒரே சரி. டென்ஷனா இருக்கே. என்ன இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒரு மாதிரியா இருக்காங்க? பிச்சைக்கார பரதேசி, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியடா பாவி. என்ன ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டியே. யாராவது கேட்டா என் வீட்டுலதான் இளவு. யாரா நீ? எதுக்குடா இங்க வந்த? நான் பண்டரிப்பா இல்ல, நான் இல்ல. கொரியர் வந்திருக்குமா? ஐயோ காதுல ஒரு அளவு விழ மாட்டேங்குதே. சீக்கிரம் வாங்கம்மா. வரேன். யாரு? பண்டரிபாயா? யாரு? நீங்க தானே பண்டரிபாயம்மா? நீங்க தானே பண்டரிபாயம்மா? நான் தான் பண்டரிப்பா. ஏன் இப்படி கத்துற? உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குமா? கொரியரா? இந்தாங்க, இங்க ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? இந்த இடத்துல கொடுங்க. என்னம்மா கையெழுத்து போட சொன்னா கை நடுங்குது? வயசாயிடுச்சு, போடா. ஐயோ, இந்த நேரத்துல போய் எந்த பாவி எனக்கு கொரியர் அனுப்பியிருக்கா? அம்மா ஒண்ணுமே முடியலடா சாமி. மா போஸ். ஸ்ரீராம் பக்கத்துல இருந்து எடுத்த மாதிரி பக்காவா போட்டோ எடுத்திருக்கானே. பண்ண கொலையை மறைச்சிட்டோமேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதுக்கு எவனோ ஒருத்த ஆப்பு வச்சுட்டானே பாவி. கௌசல்யா, உன் கதை கந்தல் ஆயிடுச்சு. இவன் யாரு, என்ன பண்ண போறா, என்ன நடக்க போதோ ஒண்ணுமே தெரியலையே. அட போட்டோ எடுத்த புண்ணியவனே, யாருடா நீ? யாரு யாரு? இந்த நேரத்துல யார் போன் பண்றா? ஹலோ பண்டரிபாயா? ஆமா. நான் அனுப்பின போட்டோ எல்லாம் வந்ததா? வந்தது சார். அட்ரஸ் கேட்டு வந்தவன அநியாயமா அடிச்சு கொண்டிய தப்பு தானே? தப்புதான். ஆனா ஒரு பிச்சைக்காரன் கேவலமா பேசலாமா சார்? அது தப்பு இல்லையா? அதுக்கு கொலை பண்ணிடுவியா? நான் வேணும்னே பண்ணல சார். கோவத்துல ஒரே ஒரு அரைதான் விட்டேன். வீக் பாடி போல இருக்கு. வீணா கீழே விழுந்து செத்துட்டான். அது சட்டத்துக்கு தெரியாது.
நீ பண்ணது கொலைதான், அதுக்கு தண்டனை தூக்குதான். ஐயோ சார் 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 அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். ஆமா எப்படி சார் இவ்வளவு அழகா சூப்பரா போட்டோ எடுத்திருக்கீங்க? ஏன் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காப்பி வேணுமா? வேண்டாம் சார். எப்படி போட்டோ எடுத்தீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கதை. ஐயோ போட்டோல இருக்கிறது நானாச்சே சார். தேவையில்லாத கதைன்னு சொன்னா எப்படி? என் புருஷனுக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கையே வீணாயிடும். ஒருத்த வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாருங்க சார், நான் பொம்பளையா இருக்கிறதுனால தான் லேடிஸ் கிளப்புக்கு பிரசிடென்ட்டா இருக்கேன். சார் 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 நான் என்ன வேணும்னா கொலை பண்ணேன் சார். அது ஏதோ அசம்பாவிதமா நடந்து போச்சு. அத போய் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி அநியாயமா என்ன மிரட்டுறீங்க? ஹேய், நான் இன்னும் மிரட்டவே இல்லை. என் ஆட்டம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. ஐயோ ப்ளீஸ் 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 அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எனக்கு அழுக வருது. நான் சொல்றபடி நடந்துக்கிட்டா உனக்கு எந்த ஆபத்தும் வராது. சார் சார் அப்படியா சார்? சொல்லுங்க சார், நான் என்ன சார் பண்ணணும்? நீ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத நான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏன் சார் இப்போ உங்க செல்லுல பேலன்ஸ் இல்லையா? ரொம்ப ஓவரா நக்கல் பண்ற. நான் வேணா 50 ரூபாய் டாப் அப் பண்றேன் சார். ஏன்னா ஃபுல் டாக் டைம் ஃப்ரீ. வேணாம் பண்றதுதான் பண்ற. ஒரு 100 ரூபாய்க்கு பண்ணி விட்டுரு. அதுக்குள்ள எங்கிட்ட இருந்து தப்பிக்க போலீஸ் கில்லிஸ்னு போனேன், அப்புறம் ஜெயிலுக்கு தான் போக வேண்டி வரும். ஐயோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னே தெரியாது சார். நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ஆனா சொல்ற வேலையை கொஞ்சம் ஈஸியா சொன்னீங்கன்னா செய்யறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் பாடி. 3 வேளைக்கு 4 தடவை சாப்பிட்டு நல்லா தூங்குன்னு சொல்லவா? ஐயோ சூப்பர் சார், தேங்க்யூ சார், கரெக்டா செஞ்சிருவேன். லூசு மாதிரி பேசினா அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். ஐயோ வேலை சொல்றேன்றான், கட் பண்றான், என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயோ ஏய் அடியே, காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடுறீன்னா பப்பர பேனு படுத்துக்கிட்டு இருப்ப. இப்ப என்னடான்னா சோத்துல உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. அங்க மட்டும் என்ன வாழுதா? என்னமோ எம்எஃப் உசேன் நினைப்பு மாடர்ன் ஆர்ட் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா தட்ல? ஆமா, நீ பெரிய மாதுரி தீஷிக்து. உன் மூஞ்சிய பார்த்த உடனே நான் மாடர்ன் ஆர்ட் வரையறேன். தேங்க்யூ அத்தை. இங்க பாருடி எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நான் நிறைய டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன கடுப்படிக்காத. நான் என்ன டெட் பாடியா? எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்ன அனாவசியமா கடுப்பேத்தாதீங்க. அடியே இது நல்லாவே இல்லடி. நீங்க சமைச்சதாச்சே எப்படி நல்லா இருக்கும்? எப்படி சொல்வே நான் சமைச்சது நல்லா இல்லன்னு? ஆமா. நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா உன் பல்ல எல்லாம் புடிங்கிடுவேடி. புடிங்கி பாருங்க. ஏய் புடிங்கடி. என்னடி நான் ஓன் சைஸ் எடுத்தா நீ ஏன் சைஸ் எடுத்தியா? தட்டு போடு போடி பாருங்க உங்களுக்கு தெரியும். ஏய் தீர்த்த விளையாடியா? வேணாடி. எனக்கு குடுக்குற ஆத்திரத்துல அப்புறம் ஒண்ணையும் நான் ஏய் வண்டி ஓட்டுறியா? வண்டியா ஓட்டுற? ஐயோ போலீஸ். ஐயோ அம்மா. ஏன் இப்படி நோயின்னு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன்? நான் சக்கரை வாங்கறதுக்காக பண்டுவாத்துக்கு வந்திருக்கேன். சரி, நீங்க சரோஜாவத்துக்கு போய் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி காப்பி பொடி வாங்கிட்டு சொன்னேனே, வாங்கிட்டு வந்தேலோ? ஓகே, நம்ம சச்சு அனுப்பி ஆனந்தி ஆத்துக்கு போய் நாளைக்கு தரேன்னு சொல்லி பாலை வாங்கிட்டு சொல்லுங்க. எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நானே காப்பி போட்டு தரேன். சும்மா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க, இடம் கொட்டாதீங்க, வைங்க போன. என்னது இது? ஆத்துல ஒத்தனையுமே காணோம். இருக்கும். என்னடி இது? மாமியாரும் மாட்டு பொண்ணும் ஆத்துக்குள்ள ஐஸ்பால் விளையாடுறா? இல்ல ஐஸ் கேர்ள்ஸ் விளையாடுறோம். ஆமா. இல்ல ஆளுக்கு ஒரு பக்கமா ஒளிஞ்சிட்டு வரேளே, அதான் கேட்டேன். ஏண்டி பீட, இது என்னடி இது ரிங்டோன்? இதுவா? போலீஸ் சைரன் சத்தம்டி. அவன் தான் செட் பண்ணி யாரு? என் புள்ளடி. பண்டு, இதுல ஒரு சௌரியம் தெரியுமோ? என்னடி? ஷாப்பிங் மாலுக்குலாம் போனா கூட்டம் நிறைய இருக்கும்.
அப்ப எனக்கு போன் வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வேலைக்கு ஓடி போயிடுவாங்க. அப்படியே மண்டை உடைஞ்சிச்சு தெரியுமா? உன் ரிங்டோனை கேட்டுட்டு எனக்கு அப்படியே பீதி கிளம்பிருச்சு தெரியுமா? இரு 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 இரு, இந்த சத்தத்தை கேட்டா திருடினவா கொலை பண்ணவா தான் பயப்படணும். ஆமா, நீங்க ஏன் பயப்படுறே? ஏய் இது பாரு, கண்டதெல்லாம் பேசாத. ஒண்ணு இந்த ரிங்டோனை மாத்து, இல்ல இங்க வர்றதை நிறுத்து. மாமியார் மாட்டு பண்ணோம், ஏதோ கோமா இருக்கேன்னு நன்னா தெரியுது. சரிடி பண்டோ, இது நிறைய கொஞ்சோண்டு சக்கரை கூட. எது? இது நிறையவா? மாமியோட பெருசா இருக்கேன். அடுத்த மாசம் ரேஷன்ல வாங்கி கொடுத்துடுறேன். மாமி, நீங்களும் 6 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கௌசல்யா, நான் 6 மந்த்ஸா ரேஷன் ஷாப்புக்கே போறது இல்ல. எப்படி போவீங்க? வீடு விடா போயிட்டு பால், காஃபி தூள், சக்கரை எல்லாம் ஓசிலேயே வாங்கினா ரேஷன் கடைக்கு மட்டும் இல்ல, பொட்டி கடைக்கு கூட போக முடியாது. வந்துட்டாங்க சக்கரை வேணும்னு. பண்டு, உன் மாட்டு பொண்ணுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் அடக்கி வை, உன் கண்ட்ரோல்ல வை. அடியே, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அவதாண்டி லாயக்கு. அடுத்த தடவை சக்கரை வேணும்னு இங்க வந்துடாத. அவ அடிச்சு போட்டாலும் போட்டுருவா. என்னடி இது? இறங்கி பாரு, ஏதாவது தெரியும். என் போன் சத்தண்டி. ஏன் பயப்படுறீங்க? இல்ல இல்ல இல்ல, உங்க 2 பேர் முகமும் சரியே இல்ல. தலா ஒரு கொலை பண்ண மாதிரி வர்ற மாதிரி கேள. உனக்கு வேண்டிய சக்கரை வந்துருச்சுல்ல, பேசாம இடத்த காலி பண்ணு. போங்க மாமி, போங்க போங்க. ஹலோ, இத வந்துட்டேன். இரு, அடுத்த தடவை அவ இங்க வருவாள்ல, இந்த போனை கிரைண்டர்ல போட்டு ஆட்டு ஆட்டி நசிக்கிருவோம். ஓகே. இவங்க ஏன் ஜர்க்கா வராங்க? கொலை பிரச்சனையில மாட்டினது நாம, போலீஸுக்கு நான் பயப்படலாம், இவ ஏன் பயப்படுறா? கொலை பிரச்சனையில மாட்டினது நாம தான் போலீஸ்க்கு பயப்படணும். அத்தை எதுக்கு பயப்படுறாங்க? அவளுக்கு திமிரு எனக்கு போட்டியாவே பண்ணிக்கிட்டு இருக்கா. இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அப்படியே சுளுக்க எடுக்கிறேன். என்னுடைய இந்த வாழ்க்கையில குறுக்கிட்ட எவன்? சித்ராவை நான் தான் கொலை செய்தேன். இந்த கையிதான் பிடித்தேன், அது துவண்டு விழுந்து விட்டது. கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். எந்த காரில் மனக்கோலத்துடன் மிரட்டல் கொலைன்னு டிவியில வர்றது நம்ம வாழ்க்கை வரலாறு மாதிரியே இருக்கே. ஐயோ, அடியே பண்டரி பாய், சீர் சிங்கமா பாயும் புலியா அப்படியே துள்ளி ஓடும் புள்ளிமானா இருந்த நீ இன்னைக்கு சிறகுடிஞ்ச கிளியா, காலொடிஞ்ச மயிலா, தொண்டை கட்ட குயில் ஆயிட்டியடி. விதி உன் வாழ்க்கையில விஸ்வரூபம் எடுத்துருச்சே. ஏன் ஏன்? ஐயோ இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை? கரண்ட கட் பண்ணிட்டு இலவச மிக்சியை குடுக்கற மாதிரி பிச்சைக்காரனை அனுப்பி என் நிம்மதியை பறிச்சிட்டியே. ஏன் ஏன் ஏன்? உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஐயோ, அவனேதான். ஹலோ, பண்டரி பாயா பேசுறது? இல்ல, வாஜ்பாய் பேசுறேன். ரொம்ப ஓவரா நக்கல் பண்ற. ஏங்க, பண்டரி பாய்க்கு ஃபோன் பண்ணிட்டு பண்டரி பாயான்னு கேக்குறீங்க. இப்ப நீங்க தானே கிண்டல் பண்றீங்க. என்ன பண்டரி பாய், காபி சாப்பிட்டியா, டீ சாப்பிட்டியா? டீ குடிக்கிற மனநிலைமையில இருக்க, என்ன போய் டீ குடிச்சியான்னு கேக்குறேன். ஏங்க என் நிம்மதியை பறிச்சு இப்படி எல்லாம் கேக்குறீங்க? கவலைப்படாத பண்டரி பாய், நான் சொல்றபடி கேட்டு நான் சொல்றபடி நடந்தினா உன் நிம்மதி நிலைச்சு இருக்கும். இல்லனா உன் வாழ்க்கையே நில குலைஞ்சு போயிடும். சார் சார் சார், அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஓகே, குடுகுடுன்னு ஓடி போய் வாசல பாரு. ஐயோ, பாத்துட்டேங்க. அங்க யார் இருக்கா? நான் தாங்க இருக்கேன். ச்சே, நல்லா பாரு. வாசல்ல யாருமே இல்லைங்க. அர்ச்சனான்னு கூப்பிடு. அர்ச்சனா? அடச்சே, வாசல பார்த்து கூப்பிடுமா. அர்ச்சனா
குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கு. நம்ம குழந்தை. அட ஏன் குழந்தைதாம்மா. இனிமே அது உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். என்னது ஏன் கண்ட்ரோல்லையா? ஆமா. நீ என்ன பண்றனா கேகே நகர்ல ஓபிசின்னு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குல்ல, அதுல என் குழந்தைய சேர்த்து விட்டுரு உன் செலவுல. யோ என்ன விளையாடுறியா? யோ அந்த ஸ்கூல் என்ன சாதாரண ஸ்கூல் நினைச்சியா? பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்க கோடீஸ்வர பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல். அங்க டொனேஷன் லட்ச கணக்குல கேட்பாங்க, ஃபீஸ் 1000 கணக்குல கேட்பாங்க. அங்க கொண்டு போய் ஓன் பொண்ண சேர்க்க சொல்றியா? சேர்க்கணும், இல்ல நான் உன்னை கொண்டு போய் புழல் ஜெயில சேர்த்துருவேன். இது பாரு இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீ பண்றது உனக்கே அநியாயமா தெரியல? ஓஹோ, கொலை பண்றது மட்டும் நியாயம், ஒரு குழந்தைய படிக்க வைன்னு சொல்றது அநியாயமா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். போன வையே, நான் போலீஸுக்கு போன் பண்ணி அந்த போட்டோ எல்லாம் கொடுத்துறேன். ஐயோ இருங்க ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க. கொஞ்சம் பிபி செக் பண்ணிக்கோங்க. நீ தான் என்ன டென்ஷன் ஆக்குற. என் குழந்தைய அந்த ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா முடியாதா? இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. சொல்லு. இந்த பணத்தை கூட நான் எப்படியாவது புரட்டி ரெடி பண்ணிடுவேன். ஆனா அந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அட்மிஷன் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. எப்படி சேர்த்துக்குவாங்க நீங்களே சொல்லுங்க. இந்த பாரு, பல தனியார் ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியாது. பணம் கொடுத்தா எப்ப வேணாலும் சேர்த்துப்பாங்க. நீ 5ன்ற இடத்துல 10 கொடுத்தா காரியம் நடக்கும். நீ அதை ஃபாலோ பண்ண. என்ன கொடுமைடா இது? என்னது? இல்ல இங்க நானா புலம்பிட்டு கிடக்குறேன். இந்த பாரு, நான் சொல்றபடி செய்யலனா ஜெயில உட்கார்ந்து புலம்பணும், புரியுதா? நாளைக்கே என் குழந்தை அட்மிஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் அவ ரொம்ப செல்லமா வளர்ந்தவன், நீ அதே மாதிரி பாத்துக்க. அவளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. இருந்தா நீ வீட்ல இருக்க மாட்டே. போன வை. போனை வெய்யனிட்டு நீ போனை வைக்கிற லூசு பயல. சிவன் கோயில் நந்தி மலை அப்பா